வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களுக்கு அனைத்து தொழில்நுட்பங்கள், மானியங்கள், இடுபொருட்கள் மற்றும் ஆலோசனைகள் ஆகியன ஒருங்கே கிடைத்திட வேளாண் தொழில்நுட்ப முகமை என்ற திட்டத்தை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் பரன்மேல் ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டு வரும் விவசாயி உ. பிச்சைமணி அவர்களை சந்தித்த போது அவன் பரம்பரையாக விவசாயம் தான். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சைடில் ஒரு தொழில் எதனாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆத்மாட்ட திட்டத்திலேருந்து எங்களை கொடிசியாக கூட்டி போனாங்க. கொடிசியாக கூட்டி போயிட்டு அங்கே அதுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு ஆத்மா திட்டத்திலேருந்து திரும்ப கருமாத்தூர் ஒரு அருளானந்தர் காலேஜ் கூட்டி போனாங்க. கூட்டி போயிட்டு எங்களுக்கு அங்கே பண்ணை முருகானந்தம் சார் இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு திட்டத்தில் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நல்லா சொன்னாங்க. அவர் பேச்சு என்னை கவர்ந்தது. அதுக்கு பின்னாடி சரி இந்த இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் ஏடி அவங்கள சாரை பார்த்து சரி இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க மூலியமாக கன்ட்ரா பேங்க் கரூர் விசா பேங்க் மூலமாக மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசும்போது சரி உங்களை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணித்தரோன்னு சொல்லவும் அதுக்கு முன்னாடி என்னோடய சொத்து மதிப்பெல்லாம் காமிச்சு எவ்வளோக்கு என்ன போகிறீங்கன்னு சொல்லி இன்ஜினியர் பிளான் போட்டு காமிச்சிட்டு 50க்கு 10 50 ஆடு வளர்க்குற மாதிரி 50 ஆடு 5 கிடா வளர்க்குற மாதிரி எஸ்டிமேட் போட்டு பண்ணி ரெடி பண்ணி அதை போட்டிருக்கோம் சார். அந்த செட்டோட மதிப்பு 2.5 லட்ச ரூபா, ஆட்டோட மதிப்பு 2,70,000 ஆக மொத்தம் 6 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் இதை பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார். கொட்டில் முறையில் பரன்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது கால்நடைகளுக்கு இந்த வெளியில் இதுக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பரன்மேல் இந்த யூரின் அந்த கழிவுகள்லாம் வெளியேறதுக்காக கேப்பு விட்டு நல்லா பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா ஆட்டோட கால்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும், எடையும் கூடும். சர்வசாதாரணமாக மேய்ச்சலுக்கு போகிற ஆளுகள் அங்கிட்டிருந்து மலையோ செடியோ பக்கமோ ஏதோ மேய்ஞ்சிட்டு வந்தாலும் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன அடமலை பெஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இது நம்ம தேவையான தீவனம் வச்சுருக்கோம். பசுந்தீவனம் வச்சுருக்கோம், உலர் தீவனம் வச்சுருக்கோம். தேவையானதை அந்த டயத்துக்கு ஒரு 3 வேளை 4 வேளை கொடுத்துட்றோம். அது ஆடுக நல்லா சாப்பிட்றது மாதிரி முன்னாடி தொட்டியில் வச்சு நல்லா எக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் சார். பரன்மேல் ஆடுங்கிறது தரையிலேருந்து ஒரு 5 அடி உயரம். அது ஆட்டுக்கு 4 பக்கமும் காத்தோட்டம், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதோட செட்டோட உயரம் 15 அடி. 15 அடி உயரத்தில் தரையிலேருந்து 4 அடி உயரம் பரன். அதுக்கு மேலே செட்டில் அந்த பரன் போட்டிருக்கிறதுலேருந்து ஒரு 2 அடி உயரத்தில் அது சாப்பிட்றதுக்கான இறை போடுற தொட்டி. அதுக்கு மேலே மிச்சம் 4 பக்கம் காத்தோட்டம் வர்ற மாதிரி தொட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. அதோட கழிவுகள் உரங்கள் என்னோடய விவசாயத்துக்கு நேரடியாகவே நான் பண்ணிக்கிறேன். என்னோடய இடத்துல 1 ஏக்கர் தீவனம் பண்ணியிருக்கேன் சார். தீவனம் கோயாபஸ் 29 அது ஒரு 50 சென்ட், கோ4 அது ஒரு 30 சென்ட், அகத்தி ஒரு 50 சென்ட், இப்படி போட்டு அதுக்கு எந்த டயத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான
தீவனம் என்னட்டே இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்காரங்க அம்மாவும் நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே நாங்கள் அதை பராமரிச்சுக்கிறோம். இன்னும் 50 ஆடு இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்கலாம். அதில் வந்து இந்த கொட்டடி முறையில் ஆடு வளர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து பண்ணை ஆரம்பித்து வந்து இப்போ 6 மாதம் ஆகுதுங்க சார். 6 மாதத்தில் வந்து 50 ஆடு வாங்கினேன். இப்போ வந்து ஒரு 25 குட்டிகள் இருக்குது. ஆடு ரகங்களில் வந்து நாட்டு ஆடு, தலைச்சேரி, ஜமுனாபாரி, கன்னி ஆடு, வெங்கண்ணி, செங்கண்ணி, கருங்கண்ணி ஆடு, இந்த ஒரு 5 வகை ஆடுகளை வச்சு நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். மேலும் விவரம் பெற பிச்சைமணி அவர்களை 09842266945 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் கிழங்கு வகை பூவான சம்பங்கி சாகுபடியினை மேற்கொள்வதற்கு அரசு தரும் மானியத்தினை பற்றி விவரிக்கின்றார் தேனி வட்டாரத்தின் தோட்டக்கலை அலுவலர் முனைவர் பி. மேகலா அவர்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தேனி மாவட்டத்தோட தேனி வட்டாரத்தில் இருக்கிற சீலையம்பட்டி கிராமத்தில் கிழங்கு மலர், அதாவது சம்மங்கி சாகுபடி செஞ்சுருக்கிற தோட்டத்தில் இருக்கோம். நம்ம வந்து இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் வந்து கிழங்கு மலர்கள் சாகுபடியில் ஒரு ஹெக்டருக்கு 45,000 அந்த அளவில் மானியம் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 3 வகையாக கொடுக்குறோம். அதாவது கிழங்கு வாங்கினதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து உரங்கள், நீரில் கரையிற உரங்கள், அதாவது 19-19-19, 13-0-45, அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, வேம், இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த களை எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த இடை உழவு செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில் காசும் கொடுக்குறோம். அது எப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக பணத்தை ஏற்றி விட்டுருவோம். இதில் என்ன 2 வகையான இது வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. லோக்கல், அந்த சம்மங்கி கிழங்கு வந்து லோக்கலில் வளர்றது, அதாவது மெக்சிகன் சிங்கிள், இந்த மாதிரி லோக்கல் இதுவும் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பிரஜ்வால் அப்படிங்கிற ஹைப்ரிட்ஸு. இந்த பிரஜ்வால் ஹைப்ரிட்ஸோட இது எப்படி தெரியும்னா, மேலே பார்த்தோன்னாலே இந்த பூவில் வந்து இந்த ஒரு பழுப்பு கலரில் வந்து ஒரு கலர் இருக்கிறதா இந்த பிரஜ்வால் வெரைட்டியோட நமக்கு பார்த்தோன்னே இது பிரஜ்வால் வெரைட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, இந்த வெரைட்டியில் இந்த பூவோட வெயிட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் விவசாயிங்களுக்கு ரொம்ப லாபமாகவும் இருக்கும். இப்போ இங்கே இந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா கிழங்கு பக்கத்தில் வந்து செம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்து இவங்க கிழங்குகள் வாங்குறாங்க. ஒரே மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அவங்க தேர்வு செய்வாங்க. இப்போது வெரைட்டியாக இருந்தது, அதாவது சாதாரண லோக்கலில் இருந்து வாங்குகிற சம்மங்கியாக இருந்ததுன்னா ஒரு 40 கிராம் அளவுக்கு அந்த வெயிட் ஒரே மாதிரி கிழங்குகளை வாங்கி விதை நேர்த்தி செய்வாங்க. விதை நேர்த்தி செய்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் அழுகல் நோய்கள் நிறையா வரும். அதனால் பெவிஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஞ்சான கலவைகளில் வந்து முக்கி அதுக்கப்புறம் நடுவாங்க. இவங்க நடும்போது பார்த்தோன்னா மல்ச்சிங் ஷீட் அப்படின்னு சொல்கிற அந்த நெகிழி போர்வை அமைச்சு அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் இவங்க கிழங்குகள் நட்டாங்கன்னா அது இந்த களைகள் வந்து நிறையா வர்றதை தடுக்கலாம். இந்த பக்கம் முக்கால்வாசி இந்த சீலையம்பட்டி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கு மலர்களில் வந்து நிறையா அவங்க அந்த நெகிழி போர்வை அமைச்சு அதுக்கு மேலே வந்து கிழங்குகள் நட்டுட்ருக்காங்க. இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தோட்டம் வந்து பார்த்தோன்னா 1 வருஷம் இந்த கிழங்குகள் நட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. இது வந்து 3-4 வருஷத்து வரைக்கும் பராமரிக்கலாம். இதில் ஒரு இதாக வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக வந்தோன்னே என்ன பண்ணணும்னா இந்த அடியில் வந்து அப்படியே இந்த இதே ஃபுல்லாக வந்து பூக்களோட இதையே அறுத்து விட்டாங்கன்னா தான் அடுத்து அந்த கிழங்குகளோட பக்கவாட்டில் இருந்து அடுத்த பூக்களுக்கான இந்த ஸ்பைக் வந்து வரும். அப்புறம் வந்து இதில் வந்து வேறு முக்கியமான இந்த பிரச்சனைகள் அப்படின்னா வந்து வேரழுகள் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு கெமிக்கல் வந்து இந்த ட்ரிப்பில், அதாவது சொட்டு நீர் பாசனத்து மூலமாகவே கொடுத்துடுறாங்க. இவங்க இந்த விவசாயி போட்டிருக்கிற சொட்டு நீரும் வந்து பார்த்தோன்னா 2010-11ஆம் ஆண்டு நம்மளோட தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே இவங்க அமைச்சிருக்காங்க. அதுபோக இப்போ நம்ம வந்து அவங்க சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான் வந்து நம்ம மானியத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிற இந்த நீர் தெளிப்பானை வந்து விவசாயி அவரோட சொந்த செலவில் வந்து போட்டிருக்காரு. இதனால் அவருக்கு என்ன உபயோகம் அப்படின்னா, இப்போ வெயில் காலங்களில் அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த பூக்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிக்குரிய அந்த ஒரு பருவநிலை வந்து கிடைக்கிது. இன்னொன்று சாருறிஞ்சும் பூச்சிகள்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து நல்ல ஃபோர்ஸாக வந்து
மலைத்துளி மாதிரி விழுறதுனால அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. அதனால் வந்து செடிகளும் பார்த்தோன்னா ரொம்ப பூச்சி நோய் எதுவுமே தாக்காமல் செடிகள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. சரியான முறையில் கரெக்டான அளவில் வந்து பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து செய்கிறது மூலமாக விவசாயிங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அது மூலம் நல்ல லாபமும் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த தோட்டமே ஒரு முதல் உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பூக்களை இவங்க பறிக்கிற பூக்கள்லாம் பக்கத்தில் சேலையம்பட்டியிலேயே பூ மார்க்கெட் இருக்குது. அங்கே கொண்டு போய் வந்து இந்த விவசாயிகள் வந்து விற்பனை செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தும் போது விவசாயிகள் எங்களோட ஒத்துழைச்சி இப்படி ரொம்ப நல்ல விதத்தில் அவங்க வந்து சாகுபடி செய்யும்போது பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதை பார்த்து இது ஒரு மாதிரி தோட்டம் மாதிரி இருந்து மற்ற விவசாயிகளும் வந்து இந்த பயிர்கள் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தோட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா பிற விவசாயிகளும் வந்து இந்த பயிரை சாகுபடி செஞ்சு தோட்டக்கலை பயிர்களுக்கான ஏரியா கூடுறது விட மகசூலும் வந்து அதிகரிக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் பி. மேகலா அவர்களை 04546255780 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வந்து ஒரு கலர் இருக்கிறதா இந்த பிரஜ்வால் வெரைட்டியோட நமக்கு பார்த்தோன்னே இது பிரஜ்வால் வெரைட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா இந்த வெரைட்டியில் இந்த பூவோட வெயிட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் விவசாயிங்களுக்கு ரொம்ப லாபமாகவும் இருக்கும். இப்போ இங்கே இந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா கிழங்கு பக்கத்தில் வந்து செம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்து இவங்க கிழங்குகள் வாங்குறாங்க. ஒரே மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அவங்க தேர்வு செய்வாங்க. இப்போது வெரைட்டியாக இருந்தது, அதாவது சாதாரண லோக்கலில் இருந்து வாங்குகிற சம்மங்கியாக இருந்ததுன்னா ஒரு 40 கிராம் அளவுக்கு அந்த வெயிட் உரிய ஒரே மாதிரி கிழங்குகளை வாங்கி விதை நேர்த்தி செய்வாங்க. விதை நேர்த்தி செய்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் அழுகல் நோய்கள் நிறையா வரும். அதனால் பெவிஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஞ்சான கலவைகளில் வந்து முக்கி அதுக்கப்புறம் நடுவாங்க. இவங்க நடும்போது பார்த்தோன்னா மல்ச்சிங் ஷீட் அப்படின்னு சொல்கிற அந்த நெகிழி போர்வையை அமைச்சு அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் இவங்க கிழங்குகள் நட்டாங்கன்னா அது இந்த களைகள் வந்து நிறையா வர்றதை தடுக்கலாம். இந்த பக்கம் முக்கால்வாசி இந்த சேலையம்பட்டி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கு மலர்களில் வந்து நிறையா அவங்க அந்த நெகிழி போர்வையை அமைச்சு அதுக்கு மேலே வந்து கிழங்குகள் நட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தோட்டம் வந்து பார்த்தோன்னா 1 வருஷம் இந்த கிழங்குகள் நட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. இது வந்து 3-4 வருஷத்து வரைக்கும் பராமரிக்கலாம். இதில் ஒரு இதாக வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக வந்தோன்னே என்ன பண்ணணும்னா இந்த அடியில் வந்து அப்படியே இந்த இதே ஃபுல்லாக வந்து பூக்களோட இதையே அறுத்து விட்டாங்கன்னா தான் அடுத்து அந்த கிழங்குகளோட பக்கவாட்டில் இருந்து அடுத்த பூக்களுக்கான இந்த ஸ்பைக் வந்து வரும். அப்புறம் வந்து இதில் வந்து வேறு முக்கியமான இந்த பிரச்சனைகள் அப்படின்னா வந்து வேரழுகள் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு கெமிக்கல் வந்து இந்த ட்ரிப்பில், அதாவது சொட்டு நீர் பாசனத்து மூலமாகவே கொடுத்துட்றாங்க. இவங்க இந்த விவசாயி போட்டிருக்கிற சொட்டு நீரும் வந்து பார்த்தோன்னா 2010-11ஆம் ஆண்டு நம்மளோட தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே இவங்க அமைச்சிருக்காங்க. அதுபோக இப்போ நம்ம வந்து அவங்க சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான் வந்து நம்ம மானியத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்ன அடமழை பெஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது வந்து நம்ம தேவையான தீவனம் வச்சுருக்கோம். பசுந்தீவனம் வச்சுருக்கோம், உலர் தீவனம் வச்சுருக்கோம். தேவையானதை அந்த டயத்துக்கு ஒரு 3 வேளை 4 வேளை கொடுத்துட்றோம். அது ஆடுக வந்து நல்லா சாப்பிட்றது மாதிரி முன்னாடி தொட்டியில் வச்சு நல்லா எக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் சார். பரண்மேல் ஆடுங்கிறது வந்து தரையிலிருந்து ஒரு 5 அடி உயரம். அது ஆட்டுக்கு வந்து 4 பக்கமும் காத்தோட்டம், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதோட செட்டோட உயரம் வந்து 15 அடி. 15 அடி உயரத்தில் வந்து தரையிலேருந்து 4 அடி உயரம் பரன். அதுக்கு மேலே வந்து செட்டில் வந்து அந்த பரன் போட்டிருக்கிறதுலேருந்து ஒரு 2 அடி உயரத்தில் அது சாப்பிட்றதுக்கான இறை போடுற தொட்டி. அதுக்கு மேலே மிச்சம் 4 பக்கம் காத்தோட்டம் வர்ற மாதிரி தொட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. அதோட கழிவுகள் இது உரங்கள் வந்து என்னோடய விவசாயத்துக்கு நேரடியாகவே நான் பண்ணிக்கிறேன். என்னோடய இடத்துல வந்து 1 ஏக்கர் தீவனம் பண்ணியிருக்கேன் சார். தீவனம் வந்து கோயாஃபஸ் 29 அது ஒரு 50 சென்ட், கோ4 அது ஒரு 30 சென்ட், அகத்தி ஒரு 50 சென்ட், இப்படி போட்டு அதுக்கு எந்த டயத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான தீவனம் என்னட்டே இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்காரங்க அம்மாவும் நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே நாங்கள் அதை பராமரிச்சுக்கிறோம். இன்னும் 50 ஆடு இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்கலாம். அதில் வந்து
இந்த கொட்டடி முறையில் ஆடு வளர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து பண்ணை ஆரம்பித்து வந்து இப்போ 6 மாதம் ஆகுதுங்க சார். 6 மாதத்தில் வந்து 50 ஆடு வாங்கினேன். இப்போ வந்து ஒரு 25 குட்டிகள் இருக்குது. ஆடு ரகங்களில் வந்து நாட்டாடு, தலைச்சேரி, ஜமுனாபாரி, கன்னி ஆடு, வெங்கண்ணி, செங்கண்ணி, கருங்கண்ணி ஆடு, இந்த ஒரு 5 வகை ஆடுகளை வச்சு வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களுக்கு அனைத்து தொழில்நுட்பங்கள், மானியங்கள், இடுபொருட்கள் மற்றும் ஆலோசனைகள் ஆகியன ஒருங்கே கிடைத்திட வேளாண் தொழில்நுட்ப முகமை என்ற திட்டத்தை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் பரன்மேல் ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டு வரும் விவசாயி உ. பிச்சைமணி அவர்களை சந்தித்த போது நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். மேலும் விவரம் பெற உ. பிச்சைமணி அவர்களை 09842266945 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் கிழங்கு வகை பூவான சம்பங்கி சாகுபடியினை மேற்கொள்வதற்கு அரசு தரும் மானியத்தினை பற்றி விவரிக்கின்றார் தேனி வட்டாரத்தின் தோட்டக்கலை அலுவலர் முனைவர் பி. மேகலா அவர்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தேனி மாவட்டத்தோட தேனி வட்டாரத்தில் இருக்கிற சீலையம்பட்டி கிராமத்தில் கிழங்கு மலர், அதாவது சம்மங்கி சாகுபடி செஞ்சுருக்கிற தோட்டத்தில் இருக்கோம். நம்ம வந்து இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் வந்து கிழங்கு மலர்கள் சாகுபடியில் ஒரு ஹெக்டருக்கு 45,000 அந்த அளவில் மானியம் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 3 வகையாக கொடுக்குறோம். அதாவது கிழங்கு வாங்கினதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து உரங்கள், நீரில் கரையிற உரங்கள், அதாவது 19-19-19, 13-0-45, அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, வேம், இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த களை எடுக்கிறதுக்கு, அப்புறம் இந்த இடை உழவு செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில் காசும் கொடுக்குறோம். அது எப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக பணத்தை ஏற்றி விட்டுருவோம். இதில் என்ன 2 வகையான இது வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. லோக்கல், அந்த சம்மங்கி கிழங்கு வந்து லோக்கலில் வளர்றது, அதாவது மெக்சிகன் சிங்கிள், இந்த மாதிரி லோக்கல் இதுவும் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பிரஜ்வால் அப்படிங்கிற ஹைப்ரிட்ஸு. இந்த பிரஜ்வால் ஹைப்ரிட்ஸோட இது எப்படி தெரியும்னா, மேலே பார்த்தோன்னாலே இந்த பூவில் வந்து இந்த ஒரு பழுப்பு கலர் வந்து பரம்பரையாக வந்து விவசாயம் தான். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சைடில் ஒரு தொழில் எதனாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆத்மாட்ட திட்டத்திலேருந்து எங்களை கொடிசியாக கூட்டி போனாங்க. கொடிசியாக கூட்டி போயிட்டு அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு வந்து ஆத்மா திட்டத்திலேருந்து திரும்ப கருமாத்தூர் ஒரு அருளானந்தர் காலேஜ் கூட்டி போனாங்க. கூட்டி போயிட்டு எங்களுக்கு அங்கே பண்ணை முருகானந்தம் சார் வந்து இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு திட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நல்லா சொன்னாங்க.
அவர் பேச்சு என்னை கவர்ந்தது. அதுக்கு பின்னாடி சரி இந்த இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் ஏடி அவங்கள சாரை பார்த்து சரி இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க மூலியமாக கனரா பேங்க் இது கரூர் வைஸ்யா பேங்க் மூலமாக மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசும்போது சரி உங்களை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணித்தரோன்னு சொன்னவங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சொத்து மதிப்பெல்லாம் காமிச்சு எவ்வளோக்கு என்ன போகிறீங்கன்னு சொல்லி இன்ஜினியர் பிளான் போட்டு காமிச்சிட்டு 50க்கு 10 50 ஆடு வளர்க்குற மாதிரி 50 ஆடு 5 கிடா வளர்க்குற மாதிரி எஸ்டிமேட் போட்டு பண்ணி ரெடி பண்ணி அதை போட்டிருக்கோம் சார். அந்த செட்டோட மதிப்பு வந்து 2.5 லட்ச ரூபா, ஆட்டோட மதிப்பு வந்து 2,70,000 ரூபா. ஆக மொத்தம் 6 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் இதை பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார். கொட்டில் முறையில் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது வந்து கால்நடைகளுக்கு வந்து இந்த வெளியில் இதுக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பரன்மேல் வந்து இந்த யூரின் அந்த கழிவுகள்லாம் வெளியேறதுக்காக கேப்பு விட்டு நல்லா பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா ஆட்டோட கால்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வராமல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும், எடையும் கூடும். சர்வசாதாரணமாக மேய்ச்சலுக்கு போகிற ஆளுகள் வந்து அங்கிட்டிருந்து மலையோ செடியை பக்கமோ ஏதோ மேய்ஞ்சிட்டு வந்தால்